அந்த 10வது கல்வி தகுதி என்கிற ஒரு நிலை வந்து இப்போது வரையில் மாற்றப்படாமல் உள்ளது. கணினியிலே தொழில்நுட்பத்திலே நாம் வளர்ந்திருக்கக்கூடிய நாம், எல்லா சான்றுகளும் இணைய வழியிலே நாம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கிராம நிர்வாக அலுவலர்கள் தற்பொழுது 10ஆம் வகுப்பில் இருந்து அந்த கல்வி தகுதி ஏன் மாற்றப்படவில்லை? 40 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அன்னைக்கு அந்த கல்வி தரம் மிக உயர்ந்ததாக கருதப்பட்டது. அன்னைக்கு அந்த மக்கள் சேவையாற்றுவதற்கு அந்த தகுதி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்திலே அதே 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை வைத்துக் கொண்டு பணியாற்றுவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானது? அதையும் தாண்டி நீங்க எங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கல, இணைய வழியில நீங்க எல்லாம் போட சொல்லல, அதே பேப்பர்ல நாங்க சீல் போட்டு கையெழுத்து போட்டு பரிந்துரை கடிதமோ இல்ல வாக்குமூலமோ கொடுத்து விட்டோம்னா பரவாயில்ல. ஆனால் இப்போது பரிந்துரை செய்யக்கூடிய அனைத்துமே இணைய வழியிலே பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சான்றுகள் பார்த்தா பட்டா மாறுதல், ஓஏபி, இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, எண்ணற்ற சான்றுகள் கிட்டத்தட்ட ஒரு 95% பணிகள் அனைத்துமே இணைய வழியில் ஆகிவிட்டது. அத்தனை பணிகளையும் இணைய வழியில் செய்து கொண்டிருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் கல்வி தகுதி 10வது என்று இருக்க வேண்டுமா? அது எப்போது உயரும்? அது கட்டாயமாக உடனடியாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதனை பட்டப்படிப்பாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். இந்த முறையில் முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்துவது என்ன என்று சொன்னால், 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை கிராம நிர்வாகங்களுக்கு டிஎன்பிசி மூலமா எடுக்கிறது குறைந்தபட்சமாக ஒரு பட்டப்படிப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டியது நமது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய தரப்பாக அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிராம நிர்வாகங்கள் சார்பாகவும் மிகவும் வலிமையாக உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் எங்களுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கு. ஏன் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி வச்சுட்டு இருக்கோம், எப்போது மாறும் 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 என்று சொல்லி அரசுடைய கவனத்தை ஈர்த்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். காத்திருப்பு போராட்டத்தில் நம்ம ஏதோ காத்திருந்து 2 நாள் பந்தல் போட்டது மட்டும் இல்ல, இந்த முறை கொடுத்திருக்கிறதுனா கேட்டீங்கன்னா தொடர் காத்திருப்பு போராட்டம். காத்திருப்புனா அடையாளத்துக்காக அடையாள வேலை நிறுத்தமாகவோ அடையாள காத்திருப்பு போராட்டமாகவோ அல்ல. இம்முறை நேற்றைய தினம் 28/1, இன்னைக்கு 29/1, நாளைக்கு 30, தொடர்ந்து 3 நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நாம் செயல்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னாக்க, பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி என்ற நிலையை மாற்றி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பட்டப்படிப்பு தான் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக வலியுறுத்தி கேட்கிறோம். ஸ்பெஷல் கிரேட் இது வச்சிருக்காங்க. 10 ஆண்டு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் கிரேடோ, 20 ஆண்டு முடிச்சீங்கன்னா ஸ்பெஷல் கிரேட் கிரேட் கொடுக்குறீங்க. ஆனா கிரேட் கொடுக்குறீங்கன்னா ஈக்குவல் டு என்ன பண்ண 10 ஆண்டு செலக்ஷன் கிரேடா ஈக்குவல் டு அவர் சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என்ற அரசு அங்கீகாரம் கொடுத்து அது எங்களுக்கு அந்த நிலையை மாற்றி பட்டிருக்கிறோம். அப்படி உள்ள சூழ்நிலையில